வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மின் கட்டண உயர்வை கண்டித்து தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற இந்தியா கூட்டணி கட்சியினர். காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு. அரசு பள்ளிகளில் பயின்று நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் சேர ஆணை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. அரசு தொடக்க பள்ளியில் ஆசிரியர் நியமிக்காததற்கு கண்டனம். பெற்றோருடன் இணைந்து மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். பட்டானூர் சுங்கச்சாவடியில் குறைக்கப்பட்ட சுங்க கட்டணம். வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற இந்தியா கூட்டணி கட்சியினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மின் கட்டணம் கடந்த வாரம் முதல் உயர்த்தப்பட்ட நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்தியா கூட்டணியினர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் அண்ணா சிலையில் இருந்து ஊர்வலமாக சென்று தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். ஊர்வலத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், ஆம் ஆத்மி ஆகிய கூட்டணி கட்சி தலைவர்கள், திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர்கள், காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கொண்டனர். நேரு வீதி, மிஷன் வீதி சந்திப்பு அருகே வந்தபோது அவர்களை காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தடுத்தனர். அப்போது தடுப்புகளை மீறி போராட்டக்காரர்கள் செல்ல முயன்றதால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உட்பட 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். போராட்டம் காரணமாக புதுச்சேரியின் முக்கிய சாலையான நேரு வீதி பரபரப்பாக காணப்பட்டது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு சேர்க்கைக்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்காக நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் படித்த 32 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்திருந்தனர். இந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டதில் 10 நபர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏற்றுக்கொள்ளப்பட்ட 22 மாணவ மாணவிகளின் விண்ணப்பங்களில் 8 விண்ணப்பங்கள் நீட் நிர்ணயித்த கட் ஆஃப் மதிப்பெண்ணிற்கும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. குறைவாக இருந்ததால் தேர்வு செய்யப்பட்ட 14 மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அவரது அலுவலகத்தில் சேர்க்கைக்கான ஆணையினை வழங்கினார். இந்த நிகழ்வின் போது கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், அரசு செயலர் ஜவஹர், பள்ளிக்கல்வி இயக்குனர் பிரியதர்ஷினி, உயர்கல்வி இயக்குனர் அமன் சர்மா ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் பட்டானூர் சுங்கச்சாவடியில் கட்டண குறைவால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் 29,666 கிலோமீட்டர் நீளமுள்ள நெடுஞ்சாலை உள்ளன. இந்த சாலைகளில் 566 சுங்கச்சாவடிகள் உள்ளன.
தமிழகத்தில் உள்ள 5400 கிலோமீட்டர் நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் 48 சுங்கச்சாவடிகள் இயங்குகின்றன. இந்த சுங்கச்சாவடிகள் மூலம் தினமும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சுங்கச்சாவடிகளில் ஆண்டுதோறும் கட்டணங்களை உயர்த்திக் கொள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி ஏப்ரல் மாதம் 27 சுங்கச்சாவடிகளுக்கும் செப்டம்பர் மாதம் 21 சுங்கச்சாவடிகளுக்கும் என 2 கட்டங்களாக சுங்க கட்டணம் ஆண்டுதோறும் உயர்த்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2ஆம் கட்டமாக தமிழகத்தின் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள தமிழகத்தின் பல்வேறு இடங்கள் உட்பட 21 சுங்கச்சாவடிகளில் கடந்த செப்டம்பர் மாதம் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. 5% முதல் 40% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் ஒருமுறை செல்வதற்கு குறைந்த கட்டணம் 50 ரூபாய், அதிகபட்ச கட்டணமாக 350 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் பட்டானூர் சுங்கச்சாவடியில் கட்டண உயர்வுக்கு மாறாக கட்டண குறைவு அமலுக்கு வந்தது. இந்த நிலையில் கார்களுக்கு வசூலிக்கப்பட்ட 85 ரூபாய் 80 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. கனரக வாகனங்களுக்கான கட்டணம் 255 ரூபாயிலிருந்து 250 ரூபாயாக குறைந்துள்ளது. சுங்கச்சாவடிக்கு உள்ள தூரத்தை கணக்கிட்டு இந்த கட்டண குறைப்பு என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த கட்டண குறைவு அமலுக்கு வந்தது வாகன ஓட்டிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், நாங்கள் புதுச்சேரியையொட்டியுள்ள தமிழக பகுதியில் வசிக்கிறோம். புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதி சென்றாலும் அங்கிருந்து புதுச்சேரிக்கு ஏதாவது அவசர நிலை காலத்தில் வந்தாலும் கட்டணங்கள் வாங்குகின்றனர். அதனால் ஆதார் எண்களை வைத்து சுங்கச்சாவடி அருகில் வசிப்பவர்களுக்கு இலவசமாக செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ் லலிதாம்பிகை ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மாவட்டம் வானூர் வட்டம் புளிச்சம்பள்ளம் டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் புளிச்சம்பள்ளம் டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2000ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு பி பிரிவு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. அதில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் தாவரவியல் துறை தலைவர் செந்தமிழ் செல்வன் ஐயா, பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் துரைசாமி ஐயா மற்றும் கலைச்செல்வம் ஐயா, வணிகவியல் துறை தலைமையில் 60 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 24 ஆண்டுகள் கழித்து தங்களது குடும்பத்துடன் சந்தித்ததில் மாணவர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். இந்த விழா காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. பழைய மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் இதுவரை நடந்ததில்லை.
இதுவே முதன்முறை சிறப்பாக நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்கு மின்சார மணி வழங்கினர். ஆனா சிவகணேஷ்ல 1.5 மாசம் லீவ் போட்டுட்டு அவ ஆபீஸ் பக்கமே போகல. இன்னைக்கு இந்த கெட் டுகெதர் வந்து ஃபுல்ஃபில்லா முடிஞ்சிருக்கு. நம்ம அதெல்லாம் அமௌண்ட் வந்து நம்பர் எல்லாரோட வாங்குங்க போடு. நம்ம கை தட்டு. யார் கம்பெனி பண்ணல எல்லாரும் கொடுக்கலாம். அகரம் கிராமம் அரசு தொடக்கப் பள்ளியில் மழலையர் ஆசிரியர் நியமிக்காததால் மாணவர்கள் பெற்றோர்கள் இணைந்து வகுப்பு புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம் கிராமம் அரசு தொடக்கப்பள்ளியில் மழலையர் ஆசிரியர் நியமிக்கப்படாததன் காரணமாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். கடந்த மாதம் பணிமாற்றம் செய்த ஆசிரியருக்கு மாற்று ஆசிரியரை நியமிக்காததால் கல்வித்துறைக்கு சென்று புகார் கொடுத்தனர். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி ஆசிரியரை நியமிப்பதாக வாக்குறுதி அளித்ததன் பெயரில் அங்கிருந்து புறப்பட்டனர். ஆனால் இன்று வரை ஆசிரியர் நியமிக்கப்படாததால் இன்று வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் இணைந்து போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 5 சொக்கலிங்கம் பெற்றோர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்ததன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் ஆசிரியர் நியமிக்க தாமதமாகும் பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டம் என பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். இப்போராட்டம் காரணமாக பள்ளியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. முதல் 3ஆம் வரை எல்கேஜி முதல் 3ஆம் வரை 2 வகுப்பறையில் பார்த்தீர்களா 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 உடனே நிரப்பு. நன்றி. இன்னும் 2 டேஸில் வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ் வருவாங்க, நாங்கள் அலாட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. எங்களுக்கு வந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8209311846. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி டென்னிஸ் பந்து கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் 11வது மாநில அளவிலான டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி டென்னிஸ் பந்து கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் 11வது ஜூனியர் மாநில டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி நேற்று முன்தினம் துவங்கியது. தொண்டமாநத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஜீசஸ் கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த சிறுவர்கள் பிரிவில் 20 அணிகளும் சிறுமியர்கள் பிரிவில் 6 அணிகளும் கலந்து கொண்டன. பல்வேறு பிரிவுகளாக நடந்த போட்டிகளில் சிறுமியர்கள் பிரிவில் மோஹித் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் கிளப் முதல் பரிசையும் ஜே டென்னிஸ் பந்து கிளப் 2வது இடத்தையும் பிடித்தன. சிறுவர்கள் பிரிவில் லோட்டஸ் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் கிளப் முதல் பரிசையும் விக்டரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் கிளப் 2வது இடத்தையும் பிடித்தன. வெற்றி பெற்ற அணிகளுக்கான பரிசளிப்பு விழாவிற்கு அசோசியேஷன் செயலாளர் ரத்ன பாண்டியன் தலைமை தாங்கினார்.
போட்டிக்கான ஒருங்கிணைப்பாளர் சக்திவேலு முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலாம் டிரஸ்ட் இலவச ஆம்புலன்ஸ் சர்வீஸ் மணிகண்டன், சாம்பால் எஜுகேஷன் டிரஸ்ட் இயக்குனர் குமரவேல், கிறிஸ்து கல்லூரி முதல்வர் டாக்டர் டேவிட் பிரேம்குமார், ஸ்போர்ட்ஸ் மற்றும் யூத் மற்றும் அஃபேர்ஸ் துணை இயக்குனர் வைத்தியநாதன், ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ஜீவா ஆனந்த், ஆய்வாளர் கோகுல கிருஷ்ணகுமார், ஆய்வாளர் சத்யநாராயணன், பாஜக ஊசுடு தொகுதி தலைவர் ஐயனார், ஊசுடு தொகுதி பாஜக பொதுச் செயலாளர் முத்தாலு முரளி, ஹைடெக் கன்ஸ்ட்ரக்ஷன் குமரவேல், பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கினர். Next giant winner, APJ Tennis Ball Cricket Club. Okay, thank you. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஜிஎன் பாளையம் பகுதியில் பாஜக பிரமுகர் புண்ணியகோடி ஏற்பாட்டில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஜிஎன் பாளையம் பகுதியில் பாஜக பிரமுகர் புண்ணியகோடி ஏற்பாட்டில் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 70% அதிகமான மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு 10,000 ரூபாய், 7,500 ரூபாய், 5,000 ரூபாயும், 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு 12,000 ரூபாய், 9,500 ரூபாய், 7,000 ரூபாயும் அமைச்சர் நமச்சிவாயம் மாணவர்களுக்கு வழங்கினார். மேலும் 70% மேல் மதிப்பெண் பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் தலா 2,500 ரூபாய் வழங்கப்பட்டது. முன்னதாக அமைச்சருக்கு நினைவு பரிசு மற்றும் ஆளுயர மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தொழிலதிபர் ஜனார்தனன் முன்னிலை வகித்தார். நிறைவாக சூர்யா நன்றி உரையாற்றினார். விழாவில் மாணவர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். என்னோடு இணைந்து செயல்படும் சக ட்ரஸ்டிகள் நண்பர் திரு ஜனார்தனன் அவர்களே, என் அழைப்பை ஏற்று விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து அடுத்ததாக ரோமன் நாத், திரு எஸ் ரோமன் நாத். அடுத்ததாக திரு டி புவி அரசன். அடுத்ததாக கே தபீன். கொம்பாக்கம் பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு குழந்தைகளுக்கு படிப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கொம்பாக்கம் வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அமைச்சருக்கு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. வில்லியனூர் மாவட்ட செயலாளர் கனகராஜன் மற்றும் மாவட்ட ஓபிசி அணி துணைத் தலைவர் ஏழுமலை, தேவராஜன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும் மற்றும் முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவியும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுச்சேரி அடுத்த கொண்டாலங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரி உடனமர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாதம் அமாவாசையை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி ஆண்டிற்கு ஒருமுறை அமாவாசை திதியன்று நடைபெறும் இந்த மகா யாகம் அனைத்து தெய்வங்களுக்குமான மகாசக்தி பூஜை செய்து அவிர்வாகம் கொடுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக இவ்வாகத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை, யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உண்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது. பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருந்திடவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள், விதைகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். இல்லை, அவர் பேசுனேன் சொல்லிட்டாரு. சிவாய நம. இன்னைக்கு மகா யாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தவறும் உங்கள் எதிர்கால சங்கதிக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தாக விளைவிக்கும். குடி தண்ணியில் நீங்கள் கலக்கக்கூடிய சாக்கடை அவங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கும். தயவுசெய்து 5 பஞ்சபூதத்தையும் மக்களாகிய நீங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின் கட்டண உயர்வை கண்டித்து தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற இந்தியா கூட்டணி கட்சியினர். காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு. அரசு பள்ளிகளில் பயின்று நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் சேர ஆணை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. அரசு தொடக்க பள்ளியில் ஆசிரியர் நியமிக்காததற்கு கண்டனம். பெற்றோருடன் இணைந்து மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். பட்டானூர் சுங்கச்சாவடியில் குறைக்கப்பட்ட சுங்க கட்டணம். வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.